டான் கல்லூரத்தின் மற்றும் ஒரு ஒலி ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் நான் அசோக்குமார். டான் கல்லூரமானது தொடர்ச்சியாக நமது சிறுவர்களை மாணவர்கள் நன்மைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மற்றொரு கல்வி நிகழ்ச்சியுடன் உங்களுடன் நான் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றேன். இன்று நான் மாத வினாத்தாள் ஒன்றிலே சந்திக்க இருக்கின்றோம். தவணை 3 வரக்கூடிய வினாத்தாளை பற்றி நாங்கள் வினாவை இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் பார்க்க போவது இந்த வினாத்தாளிலே எவ்வாறான வினாக்கள் வருகின்றன, வினாக்களுக்கு நாங்கள் எவ்வாறு விடையளிக்கப் போகின்றோம் என்ற விடயங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ளும். தற்பொழுது கவனியுங்கள். முதலாவது வினாவை செல்வோம். இந்த வினாவிலே எவ்வாறு வினாக்கள் வினாவப்படுகின்றன, முழுமையான புள்ளிகளை பெறுவதற்கு நாங்கள் எவ்வாறு முறையிலே பதிலளிக்க வேண்டும் என்ற விடயங்களை சற்று ஆராய்வோம். 20.35 பின்னமாக எழுதி எளிய வடிவில் தருக என்ற ஒரு முதலாவது வினா இங்கு வினாவப்பட்டுள்ளது. இதை நாங்கள் பின்னமாக எழுதி 20:35 பின்னமாக எழுதி எளிய வடிவில் தருக. இதை நாங்கள் முதலாவதாக பின்னமாக எழுதும் போது 35 20 என எழுத முடியும். இது ஒரு விகிதம். எளிய வடிவில் எழுதும் போது 7 7 4 என எழுத முடியும். நீங்கள் 5 4 வரை சுருக்கும் போது மேலே 4 வரப்படும், விலை 7 வரப்படும். ஒரு ஐங்கோணி தரப்பட்டுள்ளது. இந்த ஐங்கோணியிலே 5 பக்கங்கள் உள்ளன. ஒழுங்கான ஐங்கோணி என்று சொல்லப்படுகிறது. ஒழுங்கான ஐங்கோணிக்கு எல்லா பக்க நீளங்களும் சமனாக காணப்படும். இந்த ஐங்கோணிக்கு ஒழுங்கான ஐங்கோணி என்பதால் இதற்கு 5 சமச்சீர் அச்சுகள் காணப்படும், 5 சுழற்சி சமச்சீர் அச்சுகள் வரிசைகள் காணப்படும். ஆகவே இங்கு இருக்கக்கூடிய சுழற்சி சமச்சீர் 5 ஆக காணப்படும். ஒரு சமன்பாடு தரப்பட்டுள்ளது. இந்த சமன்பாட்டின் நோக்கம் இங்கு இருக்கக்கூடிய தெரியா கணியம் என்று சொல்லப்படுகின்ற அட்சர கணியத்தின் எம்மின் வருமானத்தை கண்டறியலாம். ஆகவே முதலில் இந்த எம்மை நாங்கள் இங்கு அகற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் ஒரு எம் கூட்ட வேண்டும். எம்மை அகற்றுவதற்காக 2 பக்கம் எம்மை சேர்க்கப்படும். ஆகவே 3 எம் வரப்பட்டுள்ளது. 3 எம் ஆனது 12க்கு சமனாக காணப்படும். 2 பக்கம் 3 ஆல் வகுக்கும் போது எம் 4. அடுத்த வினாவுக்கு செல்வோம். பாருங்கள், அடுத்த வினாவிலே 4 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டம் ஒன்றை வரைந்து அதன் விட்டம் PQவை வரைக. ஒரு வட்டத்தை நாங்கள் வரைந்திருக்கின்றோம். இது 4 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டத்தை நீங்கள் வரைய வேண்டும். இதில் மையம் காணப்படுகின்றது. மையத்தூடாக செல்லும் கோடு விட்டம் எனப்படும். இதுவே PQ. அதை நீங்கள் இவ்வாறு உடக்கிற முடியும். நான் ABயை வரைக. நீங்கள் நான் ABயை இந்த மாதிரி வரைய முடியும். மிக நீளமான நான் விட்டமாகும். நான் என்பது பதில் உள்ள 2 புள்ளிகளை இணைக்கும் போது வரப்படும் கோடு ஆனது நான் என அழைக்கப்படும். விட்டம் என்பது அதில் உள்ள 2 புள்ளிகளை இணைக்கும் போது அது மையத்தினோடு செல்லுமாயின் அது விட்டமாகும். இங்கு திசைகளை அறிவதற்காக தரப்பட்ட திசைகளை பயன்படுத்தி நாங்கள் பரமட்டான படத்தை வரைந்து கொள்வோம். நாங்கள் முதலாவதாக 30 மே என்பதை நாங்கள் எவ்வாறு வரைய முடியும் என்பதை அவதானியுங்கள். இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்பதாகும். அந்த வகையிலே வடக்கிலிருந்து 30 வாகை மேற்காகும். இவ்வாறு நீங்கள் தே 60 மே என்பது தே 60 மே என்பதை நாங்கள் எவ்வாறு வரைவது பார்ப்போம். இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. தே 60 என்ற தெற்கிலிருந்து மேற்கு பக்கமாக 60 வாகை. ஆகவே நீங்கள் எவ்வாறு வரைய வேண்டும். இவ்வாறு இதை நீங்கள் வரைந்து கொள்ள முடியும். ஒப்பிடுவதற்கு நாங்கள் 2 எண்களை ஒப்பிடும் போது மிகப்பெரிய சிறிய எண் நாங்கள் ஒப்பிட வேண்டும். ஆகவே இங்கு 5 2 தரப்பட்டுள்ளது. 5 பெரிதா 2 பெரிதாக கேட்கும் போது அதன் ஆட்டோமேட்டிக்காக 5 பெரிதாக பார்க்கப்படுகிறது. மறை 7 மறை 9 தான் பெரிய இலக்கமாக காணப்படும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். பிரிவில் A, B ஆகிய பெருமானங்கள் கேட்கப்பட்டுள்ளன. A, B ஆகியவற்றின் பெருமானங்கள் அறிவதற்காக இது A பெருமானமாகவும் இது B ஆகவும் பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த வகையிலே AB ஆகிய பெருமானங்களை காண்பதற்காக முதலில் நாங்கள் B ஐ இலகுவாக காண முடியும். 180 வாய பார்க்கப்படுகிறது. ஆகவே B சமன் 180 55 ஆகும். ஆகவே B ஆனது 125 பாகையாகும். A இப்போது 90 பாகை காட்டப்பட்டுள்ளது. A காண வேண்டும். ஆகவே நாங்கள் 55 பாகை இதை நாங்கள் காண முடியும். இது ஆனது 35 பாகையாக காணப்படும்.
மூன்று கோணங்களையும் கூட்டும் போது 180 பாகை வர வேண்டும். 90 55 கூட்டினால் மீதியா 135. ஆகவே A ஆனது 180 பாகையிலிருந்து 35 பாகையை கழிக்கும் போது A இன் பெருமானம் கிடைக்கப்படும். ஆகவே 145 பாகை. ஆகவே AB ஆகிய கோணங்கள் இங்கு கண்டறியப்பட்டுள்ளன. 50லும் குறைந்த முக்கோணியன்கள் தொடை A இன் முதலிமையை காண்க என்ற வினா தரப்பட்டுள்ளது. இங்கு 50லும் குறைந்த முக்கோணியன்கள் முதலில் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, முதலில் முக்கோணங்களை எவ்வாறு கண்டறிவது என்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது முக்கோணியனாக பார்க்கப்படுவது 1, அதன் பின்னர் 3, 6, 10, 15, 21, 28, 36, 45 என்பதா 1 தொடக்கம் 50 வரை இடையே இவ்வளவு முக்கோணியன்கள் காணப்படுகின்றன. முதலாவது முக்கோணியன் 1, இரண்டாவது முக்கோணியத்தில் 1 கூடிய 2 கூடிய 2வது முக்கோணியன், 3 வரை இயற்கையன்களை கூடிய 3வது முக்கோணியன், 4 வரை கூட்டும் போது 4வது முக்கோணியன் பெறப்படும். 500 5 வீதத்தை காண்க என தரப்பட்டுள்ளது. 450 இன்னொரு முதலிமை நம்பர் ஆஃப் A, முதலிமை என்பது நம்பர் ஆஃப் A ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 என்ற காணப்படுகிறது. முதலிமை என்பது இங்கு காணப்படும் மூலகங்களின் எண்ணிக்கையாகும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் இந்த மூலகங்கள் எண்ணிக்கையை நாங்கள் எண்ணி இடும்போது முதலிமைக்கு சமனாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. அடுத்த வினாவை நாங்கள் செல்வோம். 450 5 வீதம் எவ்வாறு என வினாவப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு நாங்கள் கவனிக்கும் போது 5 வீதம் என்பது 100க்கு 5 என பொருள்படும். ஆகவே 450 இவ்வாறு நாங்கள் சுருக்கும் போது நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் 45 5 700 225 100 ஆகிய 5 வீதம் 22.5 தான். மற்ற வினாவுக்கு செல்வோம். 9வது வினா. சதுரத்துக்கு எத்தனை இருபடை சமச்சீர் அச்சுக்கள் சுழற்சி அச்சுக்கள் உண்டு? ஒரு சதுரத்தை நாங்கள் வரைந்து கொள்வோம். சதுரத்திலே எல்லா பக்க நீளங்களும் சமனாக காணப்படும். ஆகவே இதன் சமச்சீர் அச்சுக்களை நாங்கள் இவ்வாறு வரைந்து கொள்ள முடியும். ஆகவே இங்கு 4 சமச்சீர் அச்சுக்கள் உண்டு. 4 சமச்சீர் அச்சுக்கள் காணப்படுவதால் இதன் வரிசையும் 4 காணப்படும். இதன் வரிசை. அடுத்தது நாங்கள் வகுத்தல் கணக்கினை செல்வோம். 7.5 1.5 வகுக்கும் போது 7.5 என்பது நாங்கள் பின்னமாக எழுதும் போது பின்னமாக எழுதி வகுக்க முடியும், அல்லது நாங்கள் ஏதோ ஒரு வகையில் இவற்றை நாங்கள் பல முறைகளில் வகுக்க முடியும். ஆகவே நாங்கள் முதலாவதாக இவற்றை பின்னமாக எழுதிக்கொள்வோம். 75 கீழ் 10. இதனை எழுதுவோம் 15 கீழ் 10. நாங்கள் வகுத்தலை எழுதும் போது மாற்றிக்கொள்ள வேண்டும். 75 கீழ் 10 நிகர்மாற்றாக எழுத வேண்டும். ஆகவே நிகர்மாற்று என்பதை கவனியுங்கள் 15. இப்போது நாங்கள் இவற்றை சுருக்கும் போது 75 15 75 கீழ் 15 அது 5 ஆகும். ஆகவே 7.5 1.5 பிரிக்கும் போது விடை 5 ஆகும். ஒரு தசம எண்ணை 10 வலுக்களால் பெருக்குதல் பற்றி கூறப்பட்டுள்ளது. தசமன்களை 10 வலுக்களால் பெருக்கும் போது 10 பெருக்கும் போது தசமமானது இருக்கும் இடத்திலிருந்து வலப்பக்கமாக ஒரு இலக்கம், 100ஆல் பெருக்கும் போது 2 இலக்கம், 1000ஆல் பெருக்கும் போது 3 இலக்கம் என இடம்பெறும். அந்த வகையில் நாங்கள் இவற்றை பெருக்கும் போது 1 2 1 தசம் 2 3 100ஆல் பெருக்கும் போது தசமமான 2 இலக்கங்கள் தள்ளி இந்த இடத்துல சீனிமா என்பது 4 3 வீதத்தை கலக்கப்பட்டு சீனியையும் மாவையும் கலக்கின்றார்கள். இதில் 4 பங்கு கலக்கும் போது 3 பங்கு. இதான் அதன் கருத்து. 7 கிலோகிராம் உடைய இனிப்பட்டம் தயாரிக்கப்படுகிறது. இனிப்பட்டத்தில் உள்ள சீனி மாவு துணிகளை தனித்தனியே காண்க. ஆகவே இங்கு 7 பங்கானது 7 கிலோகிராமுக்கு சமனாக இருக்கின்றது. ஆகவே 1 பங்கு என்பது 1 கிலோகிராமுக்கு சமனானது. ஆகவே இங்குள்ள சீனி 4 தர உண்டு பெருக்கிறீர்களா இருந்தால் 4 கிலோகிராம் ஆகவும், இங்குள்ள மாவானது 1 தர 3 கிலோகிராமுக்கும் சமனாக காணப்படும். 13வது வினா. 10லும் குறைந்த இரட்டை முதன்மையன். 10லும் குறைந்த இரட்டை முதன்மையன். 10லும் குறைந்த இரட்டை முதன்மையன்களை நீங்கள் ஒரே இரட்டை முதன்மையன், இந்த எண்களுக்குள்ளே ஒரே ஒரு இரட்டை முதன்மையன் மாத்திரமே உள்ளது. 2 தொடை A எழுதுக. முதலிமை நம்பர் ஆஃப் A தான் முதலிமை என கருதுகின்றோம். ஆகவே முதலிமையானது இங்கு 1. 20 வீதம் 20 வீதம் இது 20 வீதத்தை 500 முழு அளவு. ஆகவே 20 வீதமான பாருங்கள் எவ்வாறு பின்னத்தை எழுதுவது 500 ஆக இருக்கும் போது
இதன் முழுவளவாகவே நாங்கள் 100 பங்கு, முழுவளவு என்பது 100 பங்கு, நாங்கள் பெருக்கும் போது 500 தர 5 முழு அளவானது 2500 ஆகும். ஒரு சதுரமுகியின் மேற்பரப்பளவு 216 சென்டிமீட்டர் வர்க்கம் எனில் ஒரு பக்க நீளம் யாது? சதுரமுகி என்பது இவ்வாறு காணப்படும். கணக்கை செய்யும் முதல் நாங்கள் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். சதுரமுகியானது 216 சென்டிமீட்டர் வர்க்கம் மேற்பரப்பளவை கொண்டது. இவற்றை நீங்கள் கவனியுங்கள். இங்கு சதுரங்கள் 6 சதுரங்களால் ஆக்கப்பட்டது. ஒரு சதுரத்தின் பரப்பளவு, உதாரணமாக நீங்கள் x என கருதும் போது இங்கு ஒரு சதுரத்தின் பரப்பளவானது 6 x வர்க்கமாகும். இவ்வாறு இங்கு 6 சதுரங்கள் காணப்படும். 6x வர்க்கம் இது 216க்கு சமனாகும். ஆக இரண்டு பக்கவாதிகளை நீங்கள் 6ஆல் வகுக்கும் போது x வர்க்கமானது 36. ஆகவே இதை நாம் சொல்ல முடியும் x ஆனது 6 சென்டிமீட்டர். x, y காண்க என தரப்பட்டுள்ளது. x, y காண்க. முதலில் x ஐ காண்போம், அதன் பின்னர் நாங்கள் y ஐ காண்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது இங்கு முக்கோணியின் 3 கோணங்கள் ஆன 2x 5x அத்துடன் 40 சேர்க்கும் போது அது 180க்கு சமனாக காணப்படுகின்றது. ஆகவே 7x ஆனது சக 140 பாகை சமன் 180 ஆக காணப்படுகின்றது. ஆகவே 7x ஆனது 140 ஆக காணப்படுகிறது. x ஆனது 20 பாகைக்கு சமனாகும். இந்த இடத்திலே x ஆனது 20 பாகை காணப்படுவது, இது 5x காணப்படுகிறது. ஆகவே இதன் பெறுமதி 100 பாகையா. இது ஒரு நேர்கோடாக பார்க்கப்படுகிறது 180 பாகை. அந்த வகையில் நாங்கள் y ஐ பார்க்கும்போது y ஆனது 180 நாங்கள் 100 கழிக்கும் போது y பெறப்படும். அந்த வகையில் y ஆனது 80 பாகையா. y இன் பெறுமதியானது 80 பாகை, x இன் பெறுமதியானது 80 பாகையா. இங்கு ஒரு பின்ன கணக்கு தரப்பட்டுள்ளது. நாங்கள் பின்னங்களை செய்யும் போது பொட்மஸ் ஒழுங்குமுறையை பின்பற்ற வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. இந்த பொட்மஸ் ஒழுங்குமுறையிலே முதலாவதாக பிராக்கெட், அதன் மேல் ஆஃப் என்று சொல்லப்படுகின்ற இன், அதன் பின்னர் டி என்று சொல்லப்படுகின்ற வகுத்தல், அதன் பின்னர் மல்டிபிள் பெருக்கல் ஏ அண்ட் சப்ஸ்ட்ராக்ட் என்ற வகையிலாக செல்லும். அவ்வாறு செல்லும். ஆகவே இங்கு நாங்கள் அந்த ஒழுங்குமுறையை பார்த்துள்ளா இருந்தால் பி ஓ டி எம் ஏ எஸ் இந்த முறையோடு நாங்கள் பார்க்கும்போது முதலில் வகுத்தலை செய்ய வேண்டும், அதன் பின்னர் தான் நாங்கள் பெருக்கலை செய்ய வேண்டும். அந்த வகையில் நாங்கள் முதலில் வகுத்தலை செய்வதற்காக 4 1 அரண காணப்படுகிறது 21 கீழ் 4 நிகர் மாற்றாக மாற்ற வேண்டும். ஆகவே 4 மேலே கீழே 21 வரப்படும். ஆகவே சுருக்கும் போது 1 கீழ் 21. இதை நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 3 5 3 தர 21 சுருக்கும் 1 மேலே கீழே 7 35 வரப்படும். 3 கீழ் 105 வரப்படுகின்றது. இதை சுருக்கும் போது 1 இதை நாங்கள் 35 முறை. ஆகவே 35 1 என்பதாகும் இதன் விடை. ஆகவே பின்னங்களை செய்யும் போது கணித செய்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வினாவுக்கு செல்வோம். அறை 2 5 பெருமானம் யாது என வினவப்பட்டுள்ளது. இது ஒரு வலு சுட்டிகள் பற்றிய ஒரு வினாவாகும். மறை 2 நாங்கள் 5 தடவை எழுதி பெருக்க வேண்டும் என்பதுதான் இதன் கருத்து. 5 தடவை எழுதப்பட்டுள்ளது. பெருக்கும் போது 2 2 4 8 16 32 என்பது விடை. நாங்கள் மறையன்களை வலுக்களை பெருக்கும் போது ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்கிருக்கும் சுட்டியானது ஒற்றை எண்ணாக இருக்குமாக இருந்தால் விடையில் மறையன் பெருமானமும், சுட்டியானது இரட்டை எண்ணாக இருக்குமாக இருந்தால் விடையில் நேர்பெருமானமும் பெறப்படும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமான விடை. ஆகவே இங்கு சுட்டியானது 5 காணப்படுகின்றது. 5 காணப்படுவதால் அது ஒரு ஒற்றை எண். ஆகவே இங்கு விடையானது மறை 32 பார்க்கப்படுகிறது. எண் சய 3 பொது உறுப்புடைய தொடரில் முதல் 4 உறுப்புகளை கேட்கப்படுகின்றது. எண்ணுக்கு நீங்கள் 1ஐ பிரதியிடும் போது முதலாம் உறுப்பும், 2ஐ பிரதியிடும் போது 2ஆம் உறுப்பும், 3ஐ பிரதியிடும் போது 3ஆம் உறுப்பு என்ற ஒழுங்கில் பெறப்படும். ஆகவே எண் சய 3 நீங்கள் எண் சமன் 1ஐ பிரதியிடும் போது 1 சய 3 பெறப்படும். ஆகவே இங்கு மறை 2. எண்ணுக்கு 2ஐ பிரதியிடுவோம். ஆகவே 2 சய 3 பெருக்கும் போது மறை 1. எண்ணுக்கு நீங்கள் 3ஐ பிரதியிடுவோம். ஆகவே 3 சய 3 0. எண்ணுக்கு 4ஐ பிரதியிடும் போது 4 சய 3 1 பெறப்படும். ஆகவே இதன் ஒழுங்கு 4 மறை 2 2
-1 என்ற ஒழுங்கில் இந்த எண்கள் பெறப்படும். இங்கு ஒரு பிரதியிடல் தரப்பட்டுள்ளது. பிரதியிடலே முதலாவது ஏயின் பெருமானம் -1 பியின் பெருமானம் -3 காணப்படுமாயின் b செய்ய 2ab யின் பெருமானம் யாது என கேட்கப்பட்டுள்ளது. பிக்கு பதிலாக -3 சய 2 தர a -1 தர -3 ஆகவே -3 ஆனது கழிக்கப்படுகின்றது. 2 தர 3 ஒரு 3 3. இப்போது நாங்கள் பெருக்கும் போது -3 சய 6 -3 சய 6 பெருக்கும் போது -9 வரப்படும். 65,610 கிலோகிராமை தொன்னில் தருக. உங்களுக்கு தெரியும் ஒரு தொன் என்பது 1000 கிலோகிராமுக்கு சமனானது. ஒரு தொன் என்பது 1000 கிலோகிராமுக்கு சமனானது. இங்கு 65,610 கிலோகிராமை தொன்னில் தரும்போது 65,610 நீங்கள் 1000ஆல் வகுக்க வேண்டும். வகுக்கும் போது 65.610 தொன்னாகும். 1000ஆல் வகுக்கும் போது தரப்பட்ட 3 இலக்கங்கள் வலப்பக்கத்திலிருந்து குத்திட வேண்டும். அந்த வகையில் 3 இலக்கங்கள் வலப்பக்கத்தில் குத்திடப்படும் போது 65.610 மாற்றமடையும். ஆகவே இதன் தொன்னின் அளவு 65.610 என்பதாகும். இடைவெளி நிரப்ப சொல்லப்பட்டிருக்கின்றது. இடைவெளி சுட்டிகள் பற்றிய ஒரு வினா தரப்பட்டுள்ளது. இவ்வினாவுக்கு நாங்கள் பார்க்கும் போது இங்கு 81க்கு சமனான 3 அடி 3 81 நாங்கள் எழுத வேண்டும். அதற்காக 81 நீங்கள் 3ஆல் வகுக்க வேண்டும். 81 3ஆல் வகுக்கும் போது 27 வரப்படும். திரும்ப 3ஆல் 9 வரப்படும். மீண்டும் 3ஆல் வகுக்கும் போது 3 வரப்படும். 3ஆல் 1 வரப்படும். ஆகவே இங்கு 3 ஆனது 4 முறை காணப்படுகின்றது. ஆகவே இந்த பட்டியல் வர வேண்டியது 4 ஆகும். 1 2 3 4 3 காணப்படுகிறது. ஆகவே இவ்வாறான கணக்கில் நீங்கள் அணுகும் போது இவ்வாறான விளக்கம் கூட நீங்கள் அணுகிக் கொள்ள வேண்டும். கடந்த வருடம் வியாபார நிலையம் ஒன்றிலே விற்பனையான பொருட்கள் எண்ணிக்கை 900. இந்த வருடம் 1050 உயர்வடைந்துள்ள விற்பனை வளர்ச்சி வீதத்தை கேட்கிறார்கள். ஆகவே விற்பனையானது 1050 இலிருந்து 900 கழிக்கும் போது 150 அதிகமாக விற்பனை அடைகின்றது. நாங்கள் வீதமாக பார்க்கும் போது 900ற்கு 150 அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆகவே 100க்கு எவ்வாறு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். ஆகவே இரண்டை நீங்கள் பார்க்கும் போது 150 கீழ் 9 3ஆல் வகுக்கும் போது 50 கீழ் 3 20 நீங்கள் பிரிக்கும் போது 16.3 வீதமாக 16.66 என சென்று. இப்போது அடுத்த வினாவுக்கு வருவோம். இது சுற்றளவு பற்றிய ஒரு வினா. இவ்வினாவுக்கு நாங்கள் எவ்வாறு விடையளிப்பது என்பதை நாங்கள் நோக்குவோம். இங்கு ஒரு முக்கோணம் தரப்பட்டுள்ளது. ஒரு முக்கோணின் 3 பக்கங்கள், ஒரு பக்கமானது x ஆக 2, மற்ற பக்கமானது x ஆக 4, ஏனைய பக்கமானது x ஆகவும் காணப்படுகிறது. ஆகவே ஒரு முக்கோணின் 3 பக்கங்கள் முறை x ஆக 2, x ஆக 4, x என்பதா. இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் போது சுற்றளவு 46 சென்டிமீட்டர். சுற்றளவை நாங்கள் காணும் போது x ஆக 2ஐயும் சக x ஆக 4 சக x இவற்றை கூட்டும் போது இவை 46க்கு சமனாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இங்கு பார்க்கும் போது x ஆக 2 x எல்லா xஐயும் கூட்டும் போது 1 2 3 x காணப்படுகிறது. சக 2 4 சமன் 46. ஆகவே 3x கழிக்கும் போது -2 சமன் 46. நாங்கள் x ஐ கூட்டும் போது 3x 48 என பெறப்படுகின்றது. ஆகவே x ஆனது 16ஆக காணப்படுகிறது. ஆகவே இதன் ஒரு பக்க நீளங்களை காண்க, பக்க நீளங்களை காண்க. இதற்கு 16ஐ போடும்போது 16 சக 8, 16 சக 2 2, இதன் நீளம் 18 ஆகும். இது நீளம் 16 ஆகும். இதில் 16 சக 4ஐ கழிக்கும் போது 12 ஆகும். ஆகவே மொத்த நீளத்தை நீங்கள் கூட்டும் போது 46 சென்டிமீட்டர் வரப்படும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். இங்கு ஒரு வினா தரப்பட்டுள்ளது. ரூபாய் 200 கொடுத்து 5 மாம்பழங்களை வாங்கிய பின் மீதி ரூபாய் 20 கிடைத்தது. எனின் மாம்பழம் ஒன்றின் விலை x என கொண்டு x சமன்பாட்டை அமைக்கும். ஆகவே நீங்கள் 200 ரூபாய்க்கு ஒரு மாம்பழம் x2 வா. ஆகவே நீங்கள் பார்க்கும்போது 5 மாம்பழங்கள், ஆகவே 5x தேவை. 5 மாம்பழங்களை நீங்கள் வாங்குவதற்கு
ஆகவே நீங்கள் பாருங்கள் 200 ரூபாய் கொடுத்து 5 மாம்பழங்களை வாங்கிய போது, அதாவது நீங்கள் ஒரு மாம்பழம் எக்ஸ் படி 5 தர எக்ஸ் மாம்பழத்தையும் வாங்கி அதன் பெறப்பட்ட 20ஐ நீங்கள் கூட்டும் போது அதன் விடையானது 180க்கு 200க்கு சமனாக காணப்படும். அதாவது 5 மாம்பழங்களின் விலையுடன் 20ஐ சேர்க்கும் போது 200 பெறப்படும். அல்லது 5 மாம்பழங்களின் விலை 180 ரூபாய் என நீங்கள் கணக்கிட முடியும். ஏதோ ஒரு வகையில் இச்சமன்பாட்டை அமைக்க முடியும். அல்லது இந்த சமன்பாட்டை நீங்கள் இவ்வாறு எழுதிக் கொள்ள முடியும். 5x ஆனது 180 எனவும் எழுதிக் கொள்ள முடியும். சமன்பாட்டை அமைக்க பின்னர் சமன்பாட்டை நாங்கள் தீர்க்க வேண்டும். தீர்க்கும் வழிகளை பற்றி ஆராய்வோம். கவனியுங்கள். 200. இப்போது இங்கிருக்கிற எக்ஸை காண்பதற்காக இங்கிருக்கும் 20ஐயும் 5ஐயும் நாங்கள் இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். அந்த வகையிலே முதலில் நாங்கள் 20ஐ இங்கிருந்து வெளியேற்றுவோம். ஆகவே 20ஐ வெளியேற்றுவதற்காக ஒரு 20ஐ நாங்கள் 2 பக்கங்களிலும் கழித்துக் கொள்வோம். ஆகவே 5x ஆனது 180 பெறப்படுகின்றது. இப்போது 2 பக்கம் நீங்கள் 5 வகுக்கும் போது x ஆனது 36 ரூபாயாக காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள் 200 ரூபாயை கொடுத்து 20 ரூபாய் மிச்சம் தருவதாக இருந்தால் ஒரு மாம்பழத்தின் விலை 36 ரூபாயாக காணப்பட வேண்டும். ஆகவே இவ்வாறான கணக்குகளை அட்சர கணியங்களை பயன்படுத்தி செய்யும் போது அவற்றை நீங்கள் அவதானமாக சமன்பாடு தீர்க்கும் முறைகளினூடாக தீர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஒரு விகிதம் பற்றிய வினா இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வினாவிலே மணல் சீமேந்து பற்றிய கலவை பற்றிய தகவல் தரப்பட்டுள்ளது. மணலுக்கும் சீமேந்துக்கும் உள்ள விகிதம் 2:1 சீமேந்து கல்லிக்கும் உள்ள விகிதம் 3:5 ஆக இருக்குமாறு கொங்குரீட் கலவை தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்போது முதலாவது வினாவப்படுகின்றது. இம்மூன்றுக்கும் இடையே உள்ள விகிதத்தை அறிய வேண்டும். அதனை நாங்கள் எவ்வாறு அறிய முடியும் என கவனியுங்கள். மணல் சீமேந்து கல். மணல் 2, சீமேந்து 1, சீமேந்தும் கல்லும் சீமேந்து 3, கல் 5. இப்போது மூன்றுக்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்பதற்காக சிக்ஸாக் முறையானது பயன்படுத்தப்படும். மூன்றுக்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்பதற்காக சிக்ஸாக் முறை பயன்படுத்தப்படும். சிக்ஸாக் முறையிலே இதனை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக மணல் 2 6. இதை நீங்கள் இதனை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பெருக்கும் போது 3 3. பின்னர் இதனை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 5 5. ஆகவே இங்கு காணப்படும் மணல் சீமேந்து கல் ஆகியவற்றுக்கிடையான விகிதம் 6 3 5. ஆகவே மணல் 6 பங்கு இடப்படும் போது அங்கு சீமேந்தானது 3 பங்கும் கல்லானது 5 பங்கும் இடப்பட்டு கலக்கப்படும் கலவையானது இக்கொங்குரீட் கலவையாக பார்க்கப்படுகின்றது. மணலை 12 ஆக்கும் போது சீமேந்தை 6ஆகவும் கல்லை 10ஆகவும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்விகிதத்துக்கு அமைய தயாரிக்கப்படும் கலவையில் சீமேந்து 12 தாட்சி இடப்படும் எனில் அதில் இட வேண்டிய மணல் எத்தனை தாட்சியா? ஆகவே இவ்விகிதத்துக்கு அமைய தயாரிக்கப்படும் கலவையில் சீமேந்து 12 தாட்சி. இங்கு காணப்படுகின்றது மணல், இது சீமேந்து, இது கல்லா. இங்கு சீமேந்து ஆனது 12 தாட்சியாக காணப்படுகின்றது. ஆகவே ஒரு விகிதமானது 3 பங்கா இருந்தது 12 பங்காக மாறும் போது ஏனைய விகிதங்களும் அதற்கேற்ப மாற்றமடைய வேண்டும் என்பது விகிதத்தில் உள்ள செயற்பாடு, விகிதத்தில் உள்ள விதியுமாகும். ஆகவே அந்த வகையில் பார்க்கும் போது இதனை நீங்கள் 4ஆல் பெருக்கும் போதுதான் 12 வரப்பட்டிருக்கும். இதனை நீங்கள் பெருக்கும் போது 24 வரப்படும். இதனை நீங்கள் 4ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இதனை நீங்கள் 4ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பெருக்கும் போது 20 வரப்படும். ஆகவே சீமேந்து 12 தாட்சி இடப்படும் போது அங்கு இட வேண்டிய மணல் ஆனது 24 தாட்சிகளா? அங்கு இட வேண்டிய கல்லானது 20 தாட்சிகளா? ஒரு தாட்சி கல்லின் விலை 50 ரூபாய் ஆயில்
புதிய கல்லுக்கான செலவு ஒரு தாட்சி கல்லானது 20 ரூபாயாக காணப்படுகின்றது. இங்கு புதிய 50 ரூபாயாக காணப்படுகின்றது. புதிய விகிதத்தின்படி இங்கு 20 தாட்சி கல்லானது தேவைப்படுகின்றது. ஆகவே அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது இங்கு 50 ரூபாய் படி நீங்கள் 20 தாட்சிகளை கணக்கிட வேண்டும். ஆக ஒரு தாட்சி 50 ரூபாய், ஆக 20 தாட்சிகள் நீங்கள் கணக்கிடும் போது ஆகவே இதன் விடை 1000 ரூபாய் என்பதாகும். ஆகவே இங்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 விகிதங்களை நாங்கள் 1 விகிதங்களாக தனி வீதமாக மாற்றி இருக்கின்றோம். இவ்வாறு தனி வீதமாக மாற்றும் செயற்பாட்டை சொல்வது சிக்ஸாக் முறை. சிக்ஸாக் முறையினூடாக நீங்கள் பெருக்கி ஒரு தனி விகிதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் விகிதமானது ஒரு விகிதத்தை நீங்கள் மாற்றும் போது ஏனைய விகிதங்களும் அதற்கேற்ப மாற்றமடையும் என்ற கொள்கையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனூடாக நீங்கள் செய்யும் போது இவ்வாறான பிழைகளில் இருந்து நீங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இலகுவாக இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்துக் கொள்ள முடியும். இவ்வாறு பார்க்கும் போது இந்த பொது விகிதம் ஒன்றை பெற்றுக்கொள்ள இருந்தால் அதனை வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற விடயங்களுக்கு செல்ல முடியும். இவ்வாறான இங்கு நாங்கள் தரப்பட்ட வினாக்களை அவதானிக்கும் போது இங்கு விகிதத்தில் பகுதி 2 பகுதி 1 25 வினாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றன. பகுதி 2 நாங்கள் 2 வினாக்களை இங்கு அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். ஒன்று இங்கு தரப்பட்டுள்ள அட்சரகணியம் அமைக்கும் அட்சரகணி சமன்பாடு அமைக்கும் ஒரு வினா. இரண்டாவது வினா விகிதம் சம்பந்தப்பட்ட வினா வர இருக்கின்றது. அந்த விகிதம் சம்பந்தப்பட்ட வினாவை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இவ்வாறான எமது பாடத்திட்டத்தில் உள்ள அனைத்து பாடங்களிலும் நாங்கள் பகுதி 2 வினாக்களை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். பகுதி 1 தவணை 2ஆம் தவணையிலே 100க்கும் மேற்பட்ட பகுதி 1 வினாக்களை செய்திருக்கின்றோம். பகுதி 2 ஒவ்வொரு பகுதிகளிலும் எமது பாட புத்தகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 25 அலகுகளில் ஒவ்வொரு அலகுகளிலும் நாங்கள் வகுத்துக் கொண்டு ஒவ்வொரு அலகுகளிலும் நாங்கள் பகுதி 2 வினாக்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் விகிதத்திலும் அட்சர கணியத்திலும் ஒரு சில உதாரண கணக்குகளை பார்த்திருக்கின்றோம். இனிவரும் நாட்களிலே இவ்வாறான பல ஒவ்வொரு பாடங்களிலும் பல யுக்திகளுடன் பல புதிய விடயங்களை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இன்று பார்த்த பகுதி 2 வினாவானது பகுதி 2 வினாக்கள் தரப்பட்டுள்ளன. ஒரு வினாத்தாளானது 8ஆம் ஆண்டுக்கான வினாத்தாளானது பகுதி 1 20 வினாக்களும் பகுதி 2 7 வினாக்களே 5 வினாக்கள் செய்யுமாவும் கட்டமைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் நாங்கள் பகுதி 1 நேரத்தை கருதி பகுதி 1 நாங்கள் 25 வினாக்களை பகுதி 2 இன்னும் 2 வினாக்கள் மட்டும் பார்த்திருக்கின்றோம். ஏனைய வினாக்களை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் வினாக்களை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இன்று கடந்த 3 தவணைகளிலும் நீங்கள் கற்ற விடயங்கள் தெளிவாகவும் பூரணமாகவும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நம்புகின்றோம். அது மட்டுமல்ல, நீங்கள் கடந்த தவணைகளிலே கற்கும் போது தவறவிடப்பட்ட விடயங்கள் இங்கு நாங்கள் ஒவ்வொரு வினாக்களையும் செய்யும் போது அவ்வினாக்களில் உள்ள விடயங்கள் நாங்கள் செல்ல முதல் அவ்வினாக்களை விடையளிப்பதற்கான பாடத்திட்டத்தில் உள்ள விடயங்கள் என்ன என்பது பற்றி நாங்கள் ஆராய்ந்து அது பற்றிய விடயங்களை உங்களுக்கு தகவலாக தந்த பின்னரே நாங்கள் கணக்குகளுக்குள் செல்கின்றோம். ஆகவே நீங்கள் கணக்குகளை அவதானிக்கும் போது இப்பாடத்திட்டத்தில் என்ன விடயம் இருக்கின்றன, இந்த பாடத்திற்கு மேலதிகமான விடயங்கள் என்ன என்ற விடயங்களை நாங்கள் சொன்ன பின்பே இந்த வினாக்களுக்குள் செல்லும். தவறவிடப்பட்ட பாடங்களில் உள்ள விடயங்கள் கூட உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இதனூடாக அமையும் என நம்புகின்றேன். ஆகவே இவ்வாறான வினாப்பை பத்திரங்கள் இன்னும் தொடர்ச்சியாக வர இருக்கின்றன. ஆகவே இவற்றை நீங்கள் பார்க்கும் போது தரமட்டிலே தரக்கூடிய அல்ல பெறக்கூடிய எந்த ஒரு வினாவை நீங்கள் செவ்வனே செய்யக்கூடிய ஒரு ஒழுங்கமைப்பை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அல்லது நீங்கள் ஒழுங்கமைப்பு ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறி கொண்டு விடைபெறுந்து உங்கள் அன்பின் பார்த்தி சிவகுமார்.